விஜயமங்கலத்துல வந்து ரேக்லா ரேஸ் நடந்துட்டு இருக்கு. நாங்க வந்து பெருந்துறையில இருந்து வரோம். இங்க வந்து ரேக்லா ரேஸ் நாங்க 3வது வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து விஜயமங்கலம் மற்றும் பெருந்துறை ரேக்லா நண்பர்கள் இணைஞ்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோங்க. ஒரு 6 மந்த்ஸா தான் நான் இது வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏறப்போ கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பிரிட் ஆனதுனால ஓகேயா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா நம்ம விஜயபுரி அம்மன் திருத்தேர் பெருவிழாவை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஒரு மாட்டு சந்தை இங்க நடந்துட்டு இருந்ததுங்க. அந்த மாட்டு சந்தையோட நோக்கம் என்னன்னா நம்ம தமிழரின் பாரம்பரியமான காளைகளையும் மீட்டெடுக்கிற நோக்கத்துல தான் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு நம்ம இன்னும் அட்வான்ஸா என்ன பண்ணலாம், சந்தை நமக்கு வியாபாரம் ஆகணும் அப்படின்னா இங்க காளைகள் வந்து வியாபாரம் ஆகணும், காளைகளை மார்க்கெட்டிங் வேணும் அப்படின்னா நமக்கு காளைகள் மேல ஒரு ஆர்வம் வேணும். அந்த ஆர்வம் வேணுங்கிறக்கோசரம் இங்க ரேக்லா ரேஸ்னு ஒன்று நடந்ததுன்னா எல்லாத்துக்கும் அந்த ரேஸ் ஓட்டணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அது தமிழரோட கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த ரேஸ் முதல்ல நாங்க ஆரம்பிச்சோம். இந்த கிளப்பை வந்து விஜயமங்கலம் மற்றும் பெருந்துறை ரேக்லா நண்பர்கள் கிளப்பா நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். முதல் வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 210 மாடு வந்துச்சுங்க. அடுத்த வருஷம் ஒரு 300 மாடு வந்துச்சு. இப்போ ஒரு 370 மாடுக்கு பக்கமாவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த சுத்து வட்டாரத்துல நம்ம ஈரோடு மாவட்டத்துல நம்மளது மட்டும் தான் நடக்குதுங்க.